குழந்தைங்களும் எல்லாம் அப்பா அம்மா உங்களுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும், என்ன ஆசைப்படுறீங்க, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க அது செய்யணும். வள்ளிக்கணவன் பேரை வழிபோக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே ஊனுமுருகுதடி. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரங்க சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அது நிஜமாகவே வரந்தான். அந்த அளவுக்கு என்னுடைய குடும்பத்தில் ஒத்துழைச்சி குடும்பத்தை பராமரித்து எல்லாத்தையும் குடும்பத்தை இந்த நிலைமைக்கு உயர்வாக இருக்கேன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு தான். குடும்பம், வியாபாரம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, உறவினர்கள்கிட்ட எல்லா இடத்துலையுமே நான் இல்லைனாலும் நான் இருந்தால் என்ன செய்வேனோ அதை அவங்கவுங்களுக்கு செஞ்சு பார்த்து பராமரிச்சுக்கிட்டா அது எனக்கு பெரிய கிஃப்ட்டு. எங்கள் அம்மா அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் குறிப்பாக அப்பாவை பற்றி சொல்லணுன்னா எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது அவரோட தைரியம். அதை பார்த்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். நான் கொஞ்சம் ரொம்ப ஷை டைப்பாக தான் இருப்பேன். ஆனால் அப்பாவை பார்த்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டதில் மெயினான விஷயம் அவரோட தைரியம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என் லைஃப்பில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. அதே மாதிரி அம்மாட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அவங்க எந்த வேலையாக இருந்தாலும் முகம் சுளிக்க மாட்டாங்க, எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்வாங்க. ஸோ அதனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு 70 அப்படிங்கிறப்ப இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். மிகவானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தம் தம் பசை கூற விரல் மாறன் 5 மலர்வாழி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தம் தம் பசை கூற குறவாரர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குறவானர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலையின் கண்ணணி மாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ குளிர் மாலையின் கண்ணணி மாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ.
மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எரிந்த அதிதீர அறிவாலை அப்பா வந்து என் மேலே எப்பவுமே ரொம்ப பிரியமாக இருப்பார். பட்டு என்னை பார்த்துக்கிறதுன்னு சொல்கிறத விட அவருக்கு என்னோடய சப்போர்ட் எப்பவுமே ஜாஸ்தி தேவைன்னு நினைப்பார். ஏன்னா இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவங்க தான். அது ஒரு ஆணுடைய வளர்ச்சிக்கு காரணம் பெண் நிச்சயம் பின்னாடி இருப்பாம்பாங்கல்ல, அதில் எனக்கு பின்னாடி என் ஒய்ஃப் கூட இருந்து தான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம். இன்றைக்கி என் குடும்பம் இவ்வளோ தூரம், குடும்பம், வியாபாரங்கள், ஆன்மீக பணிகள் எல்லாத்துலேயுமே, அதாவது குடும்பம்னு மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ஆன்மீகத்தில் பிடிப்பு இருக்காது. நான் என்ன ஒர்க்கு எடுத்தாலும் அது எனக்கு துணை நின்று இதை செஞ்சு முடிச்சிருவாங்க. எது சொன்னாலும் எது செஞ்சாலும் என்கிட்ட சொல்லாமல் செய்ய மாட்டார். என்கிட்ட கலந்துட்டு செஞ்சுட்டு தான் செய்வார். நான் என்ன நினைக்கிறேனோ அது எனக்கு முன்னாடியே அவங்க, அதாவது குறிப்பறிஞ்சு செய்வதுன்னு சொல்கிறாங்கல்ல, சொல்லி செய்கிறது ஒரு மாதிரி, குறிப்பறிஞ்சு செய்கிறது ஒரு மாதிரி. அவங்க எனக்கு சரி இந்த இடத்துல இவர் இதுதான் நினைப்பாருன்னு அவங்க கெஸ் பண்ணி நான் நினச்சதை செஞ்சிருவாங்க. நான் என்ன நினச்சிருக்கேன்னா அதை நான் சொல்லாமையே அவங்க இந்த இடத்துல நம்ம வீட்டுக்காரர் இப்படி தான் நினைப்பார், இதை இப்படி தான் செய்யணும்னு ஆசைப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டி தாத்தா ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே எனக்கு பிடிக்கும். நான் 2 பேர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுட்டுருக்கேன். தாத்தா கிட்ட எப்படி இல்லாதவங்களுக்கு அவர் சாப்பாடு போடுறாங்களோ அதே மாதிரி நான் வளர்ந்து சம்பாரித்து அவங்களுக்கு அதே மாதிரி சேவை செய்யணும். பாட்டிக்கிட்டேருந்தும் நான் ஸ்லோகம், சாமி கிட்ட ப்ரே பண்ணுற ஸ்லோகங்கள் எல்லாமே நிறைய அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு கிடைச்ச ரொம்ப நல்ல பாட்டி தாத்தா. ஐ எம் ஸோ கிஃப்டட். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உடல் நீங்கி உயிர் போகும் பொழுதும் உனைத்தான் நினைவே. ஹோமம், பூஜைகள் இதெல்லாம் செய்ய விரும்புவேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன ஹோமம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்க, யாரை வச்சு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் அவங்கள கூப்பிட்டு சாமி அலங்காரங்கள்லேருந்து எல்லாமே எப்படி செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் செய்யுங்க. நாங்கள் கூட நிற்கிறோம். நீங்கள் மனையில் உட்கார்ந்து அந்த பூஜையை செய்ய வேண்டியது மட்டும்தான் உங்கள் வேலை. பாக்கி எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். அதே
பொண்ணு மாப்பிள்ளை பையன் மருமக 2 பேரன் இவங்களோட நான் நினச்சேன் இந்த முருகன் ஆலயத்தில் நான் இருக்கிறது எனக்கு அவ்வளோ மனசு நிறைவாக இருக்குது.